ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவீந்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அண்ணனா இல்லை தம்பியான ஒரு கை பார்க்க போகிறோம். என்ன புரியலையா? Poco C55 vs Redmi 10. இப்போ புரிஞ்சிருக்குமே, அண்ணனா இல்லை தம்பியா யார் பெஸ்ட்டு? வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தம்பி போக்கோ இங்கே பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலும் லெதர் லைக் ஃபினிஷில் பிளாக் ப்ளூ க்ரீன் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனோட 192 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.77 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே அண்ணன் பிளாக் ப்ளூ க்ரீன் அப்படின்ற அதே கலர் ஆப்ஷனோட பிளாஸ்டிக் பேக் சைட் பாடியில் 203 கிராம்ஸ்க்கான வெயிட் 9.13 mm திக்னஸோட ரெட்மி இங்கே ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கும் சைட் பை சைடு இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி போக்கோ C55 அந்த லெதர் லைக் ஃபினிஷ் பிடிச்சிருக்கு. அடுத்து டிஸ்பிளேக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான். ரெண்டுமே நமக்கு 6.71 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 120 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிங் ரேட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ தான். போக்கோவில் 500 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வேல்யூ இருக்குது, பட் ரெட்மியில் 400 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் போக்கோ இங்கே பாண்டா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது, ரெட்மியில் கால்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் வைஸ் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபீச்சர் தான். 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான். பட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ மட்டும் போக்கோ ஒரு 100 nits பெட்டராக இருக்கு. பட் அது உங்களுக்கு ரியல் டைமில் பெரிய வித்தியாசமாக இருக்காது. அதே சமயம் கால்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் ரெட்மியில் இருக்குது. ப்ரொடெக்ஷன் வைஸ் டிஸ்பிளேல இங்கே ரெட்மிக்கு ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்தோம்னா இங்கே போக்கோ பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 10 வாட்ஸ்க்கான ஒரு நார்மல் USB சார்ஜிங்கான ஒரு போர்ட்டோட இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மி 10ல் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்குது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட டைப் சிக்கான ஒரு போர்ட்டோட இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அண்ட் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் எல்லாமே ரெட்மியில் இருக்கிறது கண்டிப்பாக ரெட்மிக்கு பேட்டரி வைஸ் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இங்கே போக்கோவில் நமக்கு MediaTek கூடிய Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேமிங் ப்ராசரை 2 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரெட்மி 10ல் பார்த்தீங்கன்னா Snapdragon 680 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6nm சைஸ்க்கான ஒரு பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் MediaTek Helio G85 உங்களுக்கு கேமிங் ப்ராசர் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படி இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க கொண்டு வந்தாலும் ஆக்சுவலி உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 விட Snapdragon 680 தான் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். ஆக்சுவலி CPU கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.4 GHz வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 680ல இருக்கும். அதே மாதிரி GPU உடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுமே 1 GHz வரைக்கும் இருக்கும். அதனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் MediaTek Helio G85 கேமிங் ப்ராசர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 680 பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 6nm சைஸ்க்கான ப்ராசர் அப்படின்றதுனால பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசராகவும் இருக்கும். ஆல்ரெடி ரெட்மி 10ல நம்ம பார்த்தோம், இதில் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்பும் இருக்கு. ஸோ ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்போட 6nm சைஸ்க்கான ப்ராசரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸை தாண்டி உங்களுக்கு பேட்டரி லைஃபும் ஒரு பெரிய லாங் லாஸ்டிங்கான பேட்டரி லைஃப் ரெட்மி 10ல கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெட்மி 10 போங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸே பார்த்தீங்கன்னாலுமே இங்கே ரெட்மி 10ல பார்த்தீங்கன்னா இந்த 6nm ப்ராசர் மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸோ லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் டைப் மாதிரியான விஷயங்களோட சேர்த்து ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசராக கண்டிப்பாக Snapdragon 680 இருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி 10க்கே போங்க. அடுத்து அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு பின்பக்கம் டியூவல் ரியர் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 50 மெகாபிக்சலுக்கான f1.8க்கான அப்பச்சர் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி சென்சார் தான், பிரைமரி கேமரா தான் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிரைமரி கேமரா ரெண்டுத்துடைய பர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட நெக் டு நெட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது கூட இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் கேமரான்னு வரும்போது போக்கோல ஆக்சுவலி என்ன கேமரா அப்படின்றத பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, அன்ஸ்பெசிஃபைடு கேமராவாக தான் இருக்குது. பட் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு போர்ட்ரேட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ்லெஸ்ஸான ஒரு கேமரா தான். அதனால அந்த செகண்டரி கேமராவை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை. பிரைமரி கேமரா ரெண்டுத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெண்டுத்துலையுமே ரியர் கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா வந்தோம்னா இங்கேயுமே சேஞ்சஸ் இல்லை. ரெண்டு மொபைலுமே 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட தான் இருக்கு. அண்ட் ரெண்டு மொபைலுடைய செல்ஃபி கேமராவிலுமே 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் பெருசாக வித்தியாசம் இருக்காது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வச்சு உங்களால் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. சும்மா அர்ஜென்ட்டுக்கு ஏதோ யூசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது தாண்டி பெருசாக செல்ஃபி கேமராவுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எந்த பர்ஃபார்மன்ஸும் இருக்காது. பட் ரியர் கேமரா ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு கொடுக்கும். அப்படியே அடுத்து அதர் ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ரெண்டு மொபைலுமே நமக்கு பின்பக்கம் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே Android 12 அண்ட் MIUI 13க்கான ஸ்கின்னோட தான் ரன் ஆகுது.
இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே ரெண்டு மொபைல்லையும் காமனாக ஒரே மாதிரியே இருக்குது. ஃபைனலி இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரெண்டு மொபைல்லையுமே ரெண்டு வேரியன்ட் இருக்குது. பேஸ் வேரியன்ட் 4GB 64GB வேரியன்ட் இங்கே போக்கோ 9500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ரெட்மி 10 பார்த்தீங்கன்னா இதே 4+64GB வேரியண்ட்டை 9300 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 200 rupees போக்கோ விட ரெட்மி கம்மியான செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது. அதே மாதிரி 6GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ இங்கே 11000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரெட்மி பார்த்தீங்கன்னா 11500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6GB ரேம் வேரியன்ட் மட்டும் போக்கோ விட ரெட்மி கொஞ்சம் 500 அதிகமான விலைக்கு செல் பண்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க, ரெட்மியில் 6GB வேரியன்ட் கொஞ்சம் ஹையர் பிரைசிங்காக தான் இருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ விட ரெட்மி கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக தான் படுது. என்னதான் பிரைசிங் 6GB வேரியன்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் 4GB வேரியன்ட் நமக்கு 300 rupees கம்மியான செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது. அண்ட் கம்மியான செக்மெண்ட்டுக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பெட்டராக இருக்கு, பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக இருக்கு, அதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெருசாக இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் 6nm சைஸ்க்கான ஒரு ப்ராசர் இந்த செக்மெண்ட்டில் இருக்கு. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்ல 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன Poco C55 வாங்காதீங்க. அதுக்கு பதில் Redmi 10 எவ்வளவோ பெட்டரான பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன். ஸோ அதனால Redmi 10க்கே நீங்க போகலாம்.